இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் அவருக்கு வந்து நீங்கள் அவருக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களோ, பின்னாடி இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களோ, ஓவரால் பார்ட்டி காம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு தர வரைக்கும் பொலிட்டிக்கலாக மிஸ்டேக் எதுவும் கமிட் பண்ணல. அடா பாவி இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டாரு போச்சுப்பா அப்படின்னு ஒரு செட்பேக் ஆச்சு, நெகட்டிவ் ஆச்சு, பின்னாடி போயிடுச்சு, ஒரு டபுள் ஒப்பீனியன் செகண்ட் ஒப்பீனியன் வந்துருச்சுங்கிற மாதிரி விஷயம் இல்லை. நோ நான்சென்ஸ் பெர்ஃபார்மன்ஸே எப்பயுமே ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அதுவே வந்து அந்த மைனஸ் இல்லாத ஒரு விஷயமே ஒரு பெரிய விஷயம். அதற்கு பிறகு வரக்கூடியது எல்லாமே வேல்யூ அடிஷன் தான். ஸோ மைனஸ் வந்து கட்சியிலேயோ அவரோ வேற யாரோ பின்னாடி செஞ்சுருந்தாங்கன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு, அதை சரி பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு பெரும்பாடாக இருக்கும். பல கட்சியில் டிஎம்கே உள்பட பல கட்சியில் பார்க்குறோம். யாரோ ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒருத்தர் வந்து பேசிட்டு படக்குன்னு பின்னாடி இழுத்து விட்டுருவார். திரு பொன்முடி போன்றவர்கள் படக்குன்னு பேசி காலவாரி விட்டுருவாங்க. கட்சியோட இமேஜை படக்கு தொலைத்து நிற்கிறேன் அப்படின்னு முதல்வரே குறிப்பிட்டது போல ரொம்ப சரி. அந்த மாதிரி வந்து வேற விஜயுடைய கட்சியில் இன்சிடென்டலி அது வந்து இன்சிடென்டலி ஆர் மெட்டிகுலஸ்லி பிளான்டு அது தெரியல எனக்கு. பட் வந்து எந்த தப்புமே கமிட் பண்ணாமல் போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து எல்லாமே வேல்யூ அடிஷன் தான். அப்படி வந்து ப்ளஸ்லேயே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இதை மாதிரி ஒரு ஜாக்பாட் கிடைக்கும் போது வந்து அது வந்து ஹியூஜ் கெய்னிங். அதில் வந்து இன்னும் குழப்பமே இல்லை.